வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். ஒரு நல்ல ஹியூமரோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எங்களோட பெஸ்ட் காமெடி இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக சாக்லேட் கிருஷ்ணாவை தான் இருக்க முடியும். பிகாஸ் எங்களோட 42 வருஷ நாடக வாழ்க்கையில் அவர் பெஸ்ட் பிளேஸ் சாக்லேட் கிருஷ்ணா. அதுலேருந்து ஒரு அற்புதமான சீனை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹாய் 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 ஹாய். யோ, யாரியா நீ? என்னப்பா அது? நீயே கால் போட்டு கூட்டுட்டு யார் நீன்னு கேட்குறியே? நான் கால் போட்டு கூட்டேனா? உன் மொபைல் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படியா கால் போட்டிருக்க முடியும்? நோ 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 நோ, நான் அந்த காலை சொல்லல. உன் ஒய்ஃப் போட்டாலே கிருஷ்ணர் கால். புரிஞ்சு போச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறியா? மைத்திரி வீட்டுல இல்ல, போயிட்டு அப்புறமா வா. பழக்கமா குச்சேலம் தான் என் வீட்டுக்கு பிச்சை எடுக்க வருவோம். என் தலையெழுத்த பாத்தியா? ஃபர்ஸ்ட் டைம் குச்சேலம் உன் வீட்டுக்கு நான் பிச்சை எடுக்க வந்திருக்கேன். நான் குச்சேலனா? ஆமா. அப்ப நீ என்ன உன்னை கிருஷ்ணனே சொல்லிக்கிறியா? ஆமா, தலையில பார் மயிர் பீலி. மயிர் பீலியா? நீ தலையில மயிலே வச்சிட்டு வந்தா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் கிருஷ்ணரே நேர்ல வந்து நீ தான் கிருஷ்ணன் சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் இப்படி சொல்ற? என்ன ஏங்கிற? கிருஷ்ணர் தான் எப்படியா இருப்பாரு? எப்படி இருப்பார்? சும்மா நீல கலர்ல இருப்பார், ப்ளூ கலர். நானும் நீலமா தாயா இருந்தேன். உங்க சிட்டி பொல்யூஷன்ல இப்படி பழுப்பு கலர் ஆயிட்டேன். நான் ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கா? அது என்எஸ் கிருஷ்ணன். யோ, விளையாடாதயா? அது டென்னிஸ் கிருஷ்ணன். யோ, நடிக்காதயா? இது சொல்லு ரம்யா கிருஷ்ணன். அவ நீலாம்பரி, நான் நீலாம்பரன். ஆமா, கிருஷ்ணன் அப்படி கொத்தா மீசை வச்சுட்டு வந்திருக்க. நான் வழக்கமா கேலண்டர்ல சினிமால டிராமாலாம் பார்த்திருக்கேன். கிருஷ்ணன்லாம் நல்லா மழை ஷேவ் பண்ணிட்டு வருவாரு. இப்படி மீசையோட வந்து நிக்கிறிய. உன் புத்தி என்ன சொல்றது? கடவுளை போய் சினிமாலையும் டிராமாலையும் கேலண்டர்லயும் பாக்குறிய, கோவில்ல போய் பாக்கணையா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் போய் பாத்திருக்கியா? நான் திருவல்லிக்கேணி ரத்னா கேஃப் தான் போயிருக்கேன். நினைச்சேன். என்ன? நான் கிருஷ்ணன், நீ ராம. தேங்க்ஸ் பா. சாப்பாடு ராம. ஆமா. ஐயோ, என்னயா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் போய் பாரியா? அங்க கிருஷ்ணர் நல்ல முறிக்கிற மீசியோட இருப்பார். பாரதியார் கணக்கா? குழப்பறானே, என்ன கிருஷ்ணரா இல்ல பாரதியாரா? கிருஷ்ணங்கிற யோ, என்ன நயா கண்ணாடியில போட்டுட்டு இருக்க? நான் கண்ணாடி போட்டு கூடாதா? அது பேத்தலா இருக்குது. மாது, உனக்கு என்ன வயசாகுது? 35 வயசாகுது. ஆஃப்டர் ஆல் 35. இந்த சின்ன வயசுல நீ ஏன் கண்ணாடி போட்டு இருக்க? எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 2 யுகம் 40,448 வயசு. உனக்கு வந்திருக்கிறது ஷாலேஸ்வரம், எனக்கு கிருஷ்ணேஸ்வரம், ராமருக்கு ராமேஸ்வரம். அவ்வளவு தூரத்துல இருந்து பூமியை பார்த்து 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 தூர பார்வை வந்துடுச்சியா? வர வழியில அகஸ்டோ ஆப்டிகல் ஸ்டாண்ட் வாங்கி போட்டுட்டேன். சீப்பா கிடைச்சது. ஆடி கழிவுன்னு சொன்னான். ஐ திங்க் கண்ணாடி கழிவுன்னு நினைக்கிறேன். அநியாயமா இருக்குது. கடவுளுக்கே கண்டு தெரியாதா? வாட் இஸ் காட்? வாட்? காட் இஸ் லவ், பட் லவ் இஸ் பிளைண்ட். சோ காட் இஸ் பிளைண்ட். அது போட்டோம். இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. எங்க வீட்டு வாசல் ஒரு வாஸ்து நாய் இருக்கு. அது உன்னை பார்த்தோன்னே குறைச்சிருக்குமே. நாய் என்ன பார்த்தா குலைக்காது, உன்ன மாதிரி மனுஷங்களை பார்த்தா தான் குலைக்கும். அப்ப நீ என்ன மனுஷனே இல்லைங்கிறியா? ஹலோ ஹலோ, அது டாகு, நான் காடு. இப்ப என்ன, நாய் குலைக்கணும் அவ்வளவுதானே? இப்ப கவனி. ஒருமா யோ, சத்தம் போட்டா எல்லா நாயும் குறைக்கியா? அப்படியா? இப்ப கவனி. பக்கத்து வீட்டு பூனை எங்க வீட்டு நாய்க்கு காது கொஞ்சம் மந்தம். இப்ப நல்ல சத்தமா கை தட்டுறேன் பார். இது என்ன பக்கத்து வீட்டு சிங்கமா? அங்கதான் எட்டி பாக்குறது. உள்ள கூப்பிட்டுமா? ஐயோ வேண்டாம். யோ, யாரியா நீ? சொன்னேனே, கிருஷ்ணர். பகவத்கீதை எழுதின கிருஷ்ணனா? எழுதின கிருஷ்ணன் இல்ல, அத சொன்ன கிருஷ்ணன். எது? பகவத்கீதை நீ சொன்னியா? நான் யார் ரீல் விடுற? பகவத்கீதை நீ சொன்னேன்னா எங்க? அதுல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியா பார்க்கலாம். ச்சே, ஸ்லோகம். அகம் டியூனாச்ச விஸ்வாசாகே சுகம் நூடுல் சோமயம் இகம் சாப் சூப் 6 பாக்கெட் மகரோனி மஞ்சூரி சோயா சோயா சமங்கலம். சூப்பர்யா, சூப்பர்யா. கேட்டவன டக்குன்னு சொல்லிட்டே, பிரமாதையா. அடிமுட்டாள், இது பகவத்கீதையே இல்ல, பின்ன சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மெனு. பகவத்கீதையே உனக்கு என்னன்னு தெரியல, நீ என்ன டெஸ்ட் பண்றியா? யாருக்கு? எனக்கு பகவத்கீதை தெரியலையா? யோ, 10 வருஷமா படிச்சிட்டு இருக்கேயா. இன்னுமா புரியல? இங்க பாத்தியா? என்னது? பகவத்கீதை புக்கு. நீ கிருஷ்ணரா தான் இதுல இருந்து 21வது சாப்டர்ல இருந்து 12வது ஸ்லோகம் சொல்லியா பார்க்கலாம். சொல்லியா பார்க்கலாம். நான் முடிக்கிற, உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா பகவத்கீதையில இருக்கதே மொத்தம் 18 சாப்டர் தான். இதுவே தெரியல, நீ எல்லாம் கிருஷ்ணன்.
என்னையா யோசிக்கிற? யோசிக்கலப்பா, எழுதிட்டு இருக்கேன். எதை? நீ சொன்ன அந்த 19, 20, 21 சாப்டர்ஸ். எதுல? உன் கையில இருக்கிற புக்ல. யோ 19, 20, 21 சாப்டர் வந்துருச்சியா? அதான் சொல்றேனே, முதல் 18 சாப்டர்ஸ் அர்ஜுனனுக்கு சொன்னேன். அன்னைக்கு 19, 20, 21 உனக்காக ஸ்பெஷலா எழுதினேன். இன்னைக்கு those are all new syllabus, you know. நீ நிஜமாவே கிருஷ்ணால மூர் மார்க்கெட்ல மோடி மஸ்தானா? ஏதோ கண்கட்டு வித்த பண்ணி எங்க வீட்டு புக்கை மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். எங்க வீட்ல இன்னொரு புக் இருக்குது. முதல்ல அது பகவத்கீதையான்னு பாரு. நான் ஏன் டவுட்? பாரு ப்ளீஸ். நான் தானே வாங்கிட்டு வந்தேன். யோ இல்லை, அது பகவத்கீதை புக் ப்ளே பாயா மாறிடுச்சு. அதான் சொல்றேனே, பகவத்கீதை நான் தான், ப்ளே பாயும் நான் தான். இப்போ ஒத்துக்கிறியா? நாயா நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீ கிறிஸ்டன்ங்கிறதுக்கு என்னையா ப்ரூஃப்? நீ மாதுங்கிறதுக்கு என்னையா ப்ரூஃப்? நான் மாதுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபா? கேப்பேன் தெரியும். இங்க பாத்தியா? என்னது? என்னோட ஐடென்டிட்டி கார்டு. இது என்னோட பேரு, எங்க அப்பா பேரு, என்னோட ப்ரொஃபஷன், போட்டோ எல்லாம் இருக்குது. மாது, இந்த போட்டோல இருக்கிறது நீதான்னு நான் எப்படி நம்புறது? யோ கீழே என் பேரை எழுதிருக்கையா? ஐயோ ஆமா, உன் பேரை எழுதிருக்கேன். இப்ப படி உன் பேரை. படிக்கிறேன் கேளு. நேம் முனியம்மா, செக்ஸ் ஃபீமேல், ஆக்குபேஷன் பிச்சைக்காரி. யோ எப்படி அது? இப்போ இந்த போட்டோவை பாரு. கன்றாவி, யாரையா இந்த அம்மா? எங்க அப்பன் ஜாடல இருக்குது. மாது, நீ கிருஷ்ணர்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டியே? என்னோட ப்ரூஃப், ஐடென்டிட்டி எல்லாமே இந்த புல்லாங்குழல் தான். கையில புல்லாங்குழல் இருந்தா உடனே கிருஷ்ணா ஆயிட முடியுமா? எங்க அப்பா கூட கையில புல்லாங்குழல் வச்சிருக்காரு, அதுக்காக ஒரு கிருஷ்ணா ஆயிட முடியுமா? பாக்கிறதுக்கு கம்சன் மாதிரி இருக்காரு. ஓகே, இந்த புல்லாங்குழலை வச்சுட்டே நான் கிருஷ்ணர்னு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி? இந்த பிடி வாசி. என்னது வாசி? என்ன வாசி? ஒரு பேப்பர்ல புல்லாங்குழல் அப்படின்னு எழுதி கொடுத்தேன்னா வாசிப்பேன். மத்தபடி எனக்கு ஒரு அழகும் தெரியாது. ஊதுப்பா. ஊது. யோ நான் என்ன தண்ணிய போட்டு காரா ஓட்டினேன்? போலீஸ்கார மாதிரி ஊது 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 ஊதுங்கற? அட ஊதுப்பா. எனக்கு ஊத தெரியாதுப்பா. நீ ஊதுப்பா, உனக்குள்ள இருந்து நான் வாசிக்கிறேன் அப்படிங்கற. அப்படிதான் எல்லாமே. ட்ரை பண்ணுவா. ப்ளீஸ் கோ அஹெட். ஐ வில் மேக் an attempt. ஓகே. ஹலோ, நீ என்ன நாமகிரி பேட்டை கிருஷ்ணனா? ஏ இப்படி ஊதினா சத்தம் வராது? கொத்தா ஜொல்லுதான் வரும். இப்படியா? இப்படியா? வரதா? யோ எனக்கு உடம்பெல்லாம் புல்லாங்குழல் அரிக்கிறதுயா. எப்படியா? எப்படியா 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 எப்படியா? எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுறீங்க, ஆனா கடவுளை நம்ப மாட்டேங்கிறீங்களே. இன்னொரு ட்ரை பண்ணுவா. ப்ளீஸ் கோ அஹெட். யோ என்னையா அது? புல்லாங்குழல்ல இருந்து ட்ரம்ஸ், கிட்டார், வீணை, வயலின் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவே வருது. சத்தியமா சொல்றியா? இது புல்லாங்குழல் இல்ல, பின்ன ஃபுல்லாங்குழல். நிஜமாவே சொல்லு, நீ என்ன பார்க்க வந்திருக்கியா? ஆமா. இல்ல வழக்கமா சாமிலாம் கனவுல வரும், பக்தா கூடி சீக்கிரமே உனக்கு தரிசனம் தரேன் அப்படிங்கும். இப்படி தட்டால்னு வந்து நிக்கிற. போன வாரம் உன் கனவுல நான் வந்தேனே. கனவுல வந்தியா? ஆமா. ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. எப்படி பார்க்க முடியும்? அந்த கனவுலயே நீ தூங்கிட்டே இருந்த. நிஜமா சொல்லு, நீ கிருஷ்ணனா? நிஜமா கிருஷ்ணர்ப்பா. சத்தியமா நீ கிருஷ்ணனா? ஐயோ சத்தியமா கிருஷ்ணர். அப்ப பிராமிஸ்? பிராமிஸா? ஓகே, காட் பிராமிஸ். கிருஷ்ணா நீ வேகனே பாரோ. ஐயோ கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்திருக்காரா? கடவுள் கிருஷ்ணரே எங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா நீ எதுக்கு வந்த? வரலன்னா ஏன் வரலம்பீங்க, வந்தா ஏன் வந்தேங்கிறீங்க. உங்களோட பெரிய ஹிம்சையா போச்சே. ஒரு நிமிஷம். என்ன? ஹலோ ஹலோ, நான் தான்ப்பா யசோதானந்த கோபால் பேசுறேன். ஒரு நிமிஷம்மா. கிருஷ்ணா உனக்கு தான் போன். ஐயோ நான் இல்லைன்னு சொல்லிடு. போ கிருஷ்ணா. ஏ நீ இல்லைன்னு சொன்னா அது நாத்திகம் இல்லையா? ஓ நீ அப்படி வரியா? அப்போ ஒண்ணு பண்ணு, நான் ஆத்துல இல்லைன்னு சொல்லிடு. ஆத்திகம். வாட் அ ஸ்டேட்மெண்ட். அவர் ஆத்துல நீங்க போனை வைங்க. அந்த அம்மா யசோதையோட பெரிய பிரச்சனையா? எப்ப பாரு வெண்ணையை திங்காத, நெய்யை திங்காத, மண்ணா திங்காத, கழுத்தா இருக்கிறா. இத்தனைக்கு சொந்த அம்மா கூட கிடையாது, ஜஸ்ட் அடாப்டட் மதர். கிருஷ்ணா இந்த அம்மாவுக்கு தான் நீ மண்ணை சாப்பிட்டு வாயை திறந்து உலகத்தையே காமிச்சியா? ஆமா கிருஷ்ணா. கிருஷ்ணா நான் பார்த்தாலும் வாய்க்குள்ள எல்லாம் தெரியுமா? மாது யார் பார்த்தாலும் தெரியும். அம்மா ஏன் கேட்கிற? 4 நாளா வீட்டுல டிவி ஒர்க் பண்ணவே இல்லை. இந்த அரசி கோலங்கள், மாநாட, மயிலாடா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் எதுவுமே பார்க்கலப்பா. எனக்காக ஒரே இடத்துல வாயை திறந்து காட்டேன். ஓஎஸ்
சூப்பர். தெரியறதா? தசாவதாரமே தெரியறது. நண்பன் திருட்டு விசிடியா? 1 minute. ஹலோ ஹலோ, சாரி ஃபார் தி ட்ரபிள். ஐம் அகைன் ருக்மணி. பை எனி சான்ஸ் ஹஸ்பண்ட் அங்க வந்தாரா? ஒரு நிமிஷம்மா. கிருஷ்ணா உனக்கு தான் ஃபோன். இல்ல சொல்லு. இல்ல என்கிட்ட இல்லையா? போன்ல இல்லன்னு சொல்லியா? கிருஷ்ணா லைன்ல இருக்குது உங்க அம்மா இல்ல, உன் ஒய்ஃப் ருக்மணி லைன்ல இருக்கா. நல்லா தெரியுயா மது, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண லைன் கிடையாது. லைஃப் லைன் மாதிரி அங்க ஒரு வைஃப் லைன் வரிசையா கியூல நிக்கிறது. பாமா, ருக்மணி, ராதா, மீரா, ஆண்டாள், மறந்து போயிடுது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. மறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சா? இப்ப அத்தனை பேரும் நீ பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் இங்க கிருஷ்ணா கால் சென்டர் தான் நடக்கும். சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? ஒண்ணுமில்லைங்க, திரௌபதிக்கு மட்டும் அத்தனை பட்டுப்புடவை கொடுத்தீங்களே, எனக்காக ஒரே ஒரு பட்டுப்புடவை தரக்கூடாதான்னு கேட்டேன். உடனே சண்டை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஏமா பட்டு போன ஒண்ணுனா எதுக்குமா இந்த கிருஷ்ணசாமியை கேட்கிற? நல்லி குப்புசாமியை கேளுமா. டார்ச்சர். போன வைங்க. என்ன இந்த அம்மா பட்டு போன ஒண்ணுன்னு கேக்குது? இப்ப புடவை வேணும்னு கேட்பாயா? அப்புறம் மேட்சிங்கா பிளவுஸ் கேப்போம். எவன் அலையிறது சொல்லு? ஓஹோ, நீ ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல லோலோன்னு அலையறியா? மது, இதை தவிர ஐ ஹேவ் ஒன் மோர் ப்ராப்ளம். என்ன? கொஞ்ச நாளாவேப்பா என் ஒய்ஃபுக்கு எங்க அம்மாவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. ரொம்ப சண்டை போட்டுக்கிறான். கிருஷ்ணா என்ன அநியாயமா இருக்கு. உங்க வீட்லயும் மாமியார் மட்டும் போட்டு பிரச்சனையா? அட போப்பா, ஒரு மாமியார் ஒரு மாட்டு பொண்ணு பிரச்சனைனா தீர்த்து வச்சிடலாம். என் கேஸ்ல ஒரு மாமியார் பல மாட்டு பொண்கள் பர்முடேஷன் காம்பினேஷன்ல அடிச்சுக்கிறானுங்க. ஹலோ ஹலோ, மாதுங்களா? ஆமா, நான் தான் அர்ஜுன் பேசுறேன். என்ன மங்காத்தா நல்லா போகுதா? நான் அர்ஜுனன் பேசுறேங்க. ஓ, மகாபாரத அர்ஜுனனா? சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா அங்க வந்தாரா? யாரு? தர்மரா? இன்னும் வரலையே. அவர் என்ன அடுத்த வண்டியில வராரா? அந்த அண்ணா இல்லைங்க, கிருஷ்ணர் அண்ணா. கிருஷ்ணர் அண்ணாவா? என்ன கிருஷ்ணா அர்ஜுன உன்ன போய் அண்ணா அண்ணாங்கிறான்? அவன் ஒரு பைத்தியக்காரன். எப்ப பார் ராயல் ஹோட்டல் சர்வர் மாதிரி அண்ணா 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 என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். என்ன வருமான கோயில் போன வைக்க சொல்லு. என்ன வேணும்னு கேக்குறார். இந்த பகவத்கீதையில சாங்கிய யோகங்கிற சாப்டர்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு நிமிஷம். இந்த பகவத்கீதையில சாங்கிய யோகன்ற சாப்டர்ல அவருக்கு ஒரு சின்ன சந்தேகமா? சந்தேகம்? கீதையில சந்தேகம்? ஆமா. நாசமா போச்சு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு 2 யுகம் ஆச்சு, இவனுக்கு இன்னுமா சந்தேகம் தீரல. அன்னைக்கு பகவத்கீதையை சொன்ன போது என்னமா எல்லாம் புரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டின்னு கேட்டுட்டே இருந்தான். இப்போ 1008 சந்தேகம். இவருக்கு சொன்னதுக்கு பதிலா பேசாம அந்த துரியோதனனுக்கே சொல்லிருக்கலாம் போல் இருக்கே. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஹலோ அர்ஜுனன் ரொம்ப கோவமா இருக்கார். சொல்லுங்க என்ன டவுட்? அப்படியா? அப்படியா? ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல கிருஷ்ணா, இந்த கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னியே, அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணுங்கிற. உதாரணம் இவனுக்கு கீதையை சொன்னேன் பார், அதுதான் நான் செஞ்ச கர்மம். அதுக்கான பலனை இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஹலோ அர்ஜுனன், உங்களுக்கு என்ன பகவத்கீதையில டவுட் அவ்வளவுதானே? எதுக்கு சார் இவரை தொந்தரவு பண்றீங்க? அழகா பொதுக்கையில வேலுக்குடி கிருஷ்ணன் பிரமாதமா சொல்றாருன்னா அதை கேளுங்கோ. இதை விட பெட்டராவே புரியும். எங்க வீட்டுல முதல்ல வேலுக்குடி, அப்புறம் தான் காப்பி குடி. இப்ப போனை வைக்கிறீங்களா? ஹலோ ஹலோ மாது, நான் ஆண்டாள் பேசுறேன். யாரு? ஆண்டாள்? ஹலோ 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 ஆண்டாள். ஹலோ 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 ஆண்டாள். மது 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 ஆண்டாளே தான். எப்படி சொல்ற? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சிக்னல் சரியா எடுக்காது. நீ கொஞ்சம் லவுடர் உரக்க பேசு. ஹலோ மாது, இப்ப கேக்குறதா? இப்ப நல்லா கேக்குது. எங்க ஆத்துக்காரர் அங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, கிச்சு இங்க தான் இருக்காரு. கிச்சுவா? மாது, நீக்கு உதவி பண்றியா? சொல்லுங்க. என்கிட்ட இருந்தது இல்லையா கிளி, அது பறந்து போயிடுத்து. அவர்கிட்ட சொல்லி ஒரு கிளி அனுப்ப சொல்லேன். கிளியா? என்ன கிருஷ்ணா ஆண்டாள் கிளி வேணும்னு கேக்குறா? ஏதோ இந்த மட்டும் கருடன் கேட்காம இருந்தாலே. இந்த சாக்லேட் கிருஷ்ணா சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3 பிரச்சனை வந்தது. அதாவது மே மாதம் 22ஆம் தேதி இந்த நாடகத்தை நாங்கள் இனாகிரேட் பண்ணோம். மே மாதம் 9ஆம் தேதி அன்றைக்கி மோகன் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணால் 10ஆம் தேதியிலேருந்து ரிஹர்சல் ஆரம்பித்தோம். மோகன் தான் கிருஷ்ணர் ரோல் பண்ணுறது அப்படின்னு முடிவாச்சு. ஏன்னா மோகனுக்கு தான் அந்த ஆக்ருதி இருக்குது, அந்த ஒரு ஸ்டேச்சர் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸு அண்ட் பாப்புலாரிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அவன் தான் கிருஷ்ணர் ரோல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். பட் என்ன கண்டிஷன் நாங்கள் போட்டோன்னா, கண்டிப்பாக நீ உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் தடவிக்கணும் பெயிண்ட்டு. நம்பர் 2 கண்ணாடி எடுத்துடணும். நம்பர் 3 மீசையை எடுத்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டோம். மோகன் எல்லாத்துக்குமே ஒத்துனான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல ரிஹர்சல் ஆரம்பிங்க அப்படின்னா. நாங்கள் சைமல்டேனியஸாக ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 5-6 நாள் ரிஹர்சல் பாட்டுக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. மோகன் கடைசி ஒரு 5 நாள் ரிஹர்சல் ஜாயின் பண்ணான். அப்போ கூட மீசையை எடுக்கலை. பட் ஹி செட் ஐ வில் டூ இட் அப்படின்னா. சரி, அது பாட்டுக்கு ரிஹர்சல் போச்சு. கடைசி நாள் ரிஹர்சல், ஸ்டேஜ் ரிஹர்சல் அன்றைக்கி கூட மீசை எடுக்கலை, கண்ணாடியோடு தான் ஆக்ட் பண்ணான். சரி, அவன் நாளைக்கு பண்ணிவிடுவான் போட்டிருக்கு அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அடுத்த நாள் இனாகரேஷன் காத்தால அவனை மீட் பண்ண முடியல. நான் கோயிலுக்கெல்லாம் போவேன்.
எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சாயங்காலம் நாரதாள் சபா போயிட்டேன். ஒரு 6:30 மணிக்கு போய் இறங்கினா இவன் காரில் அங்கேயும் வந்து இறங்கினான். பார்த்தா மீசையோடு வந்தான், கண்ணாடி போட்டுருந்தான். என்னடா மோகன் மீசையோடு வந்திருக்க, கண்ணாடி போட்டு வந்திருக்க? நான் சொல்கிறேன் உள்ளவா அப்படின்னா. உள்ளே போய்ட்டு ஹி ஸ்டார்டட் புட்டிங் மேக்கப். என்ன மேக்கப் போட்டுக்கிறோம், இந்த ப்ளூ தடவிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா. என்னடி டிசைட் பண்ணிட்டேன்? இல்லைனா எப்படி கிருஷ்ணர் மாதிரி இருக்கும், நீ கிரீடெல்லாம் வச்சுட்டு மீசையோடு வந்தேன்னா நரகாசுரன் மாதிரி இருக்கும், நீ எப்படி கிருஷ்ணர் மாதிரி இருப்பேன்னா. நான் சொல்கிறேன்டா, நான் எல்லாம் பிளான் பண்ணுறேன்டா அப்படின்னா. அப்போ அந்த பக்கமாக வந்து ட்ராமா பார்க்குறதுக்காக ஆக்டர் நீலு இருக்கார் இல்லையா, சோ ட்ரூப்பில் இருந்தால், அப்புறம் எங்கள் ட்ரூப்பில் இருந்தார். அவருடைய மிஸ்ஸஸும் அவங்க சிஸ்டரும் வந்தாங்க. அவங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்துட்டு அங்கேயே நீலு ஒய்ஃப் வந்து, என்ன பாலாஜி, என்ன அண்ணனு தம்பி சண்டை போட்டுருக்கீங்க? அப்போ நான் சொன்னேன், பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி எடுக்க மாட்டேங்கிறான், மீசை வச்சுன்னு வருவேங்கிறான், ப்ளூ கலர் தடவிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. உடனே மோகன் வந்து அவங்களை கேட்டான், நீங்கள் சொல்லுங்க, நான் கிருஷ்ணர் வந்து இப்படியே வரலாமா, கண்ணாடி போட்டு மீசை வச்சு நான் வரலாமான்னா. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, மோகன் நீ எப்படி வேணா வா, ஆனால் 100% ஹியூமர் இருக்கணும், அது நீ கொடுக்குற பட்சத்தில் கிருஷ்ணரை நாங்கள் எப்படி வேணால் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவ்வளோதான்டா, அவங்களே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வந்தது, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். எனக்கு ஆனால் உதறல், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணுமே, என்ன பண்ணுறது, யாராவது நாளைக்கு கொஸ்டின் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் திருப்பி காந்தன்ட்ட போனேன், காந்தன் பாரு இந்த மாதிரி சொல்கிறான் மோகன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. விட்றா, அவன் டெசிஷன் எடுத்தானா கரெக்டாக இருக்கும், வாட் எவர் ஹீ சேஸ் வில் பி ஃபைனல், அவன்கிட்ட கேட்டுக்கோ, அவன் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி பண்ணிட்டு போய்டும் அப்படின்ட்டு அவனும். இதனடா அது இன்னும் இப்படி சொல்கிறான்னு சொல்லி திருப்பி மோகன்ட்ட போனேன், மோகன் ஆடியன்ஸ் ஒத்துக்கணும்டா மோகன் அப்படின்னா. சரி ஓகே, நீ என்ன 3 கேள்வி கேளு, ஏன் நீ நீளமாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேளு, ஏன் மீசை வச்சுருக்கேன்னு ஒரு கேள்வி கேளு, கிருஷ்ணர்னா கண்ணாடி போட்டுப்பாங்களா, அர்த்தம் இல்லாமல் இருக்க அப்படின்னு நீ ஒரு கேள்வி கேளு, இது 3த்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா. என்ன பதில் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், ஸ்டேஜில் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டான். எனக்கு ஒரே உதறல், ஏற்கனவே நான் டைலாக் டப்பா அடிச்சுட்டுருக்கேன், அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், இது எக்ஸ்ட்ரா வேறு 3 டைலாக்கை சேர்த்து விட்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் மேலே பாரத்தை போட்டுட்டு நேராக ஸ்டேஜில் போய் அவன்கிட்ட அந்த 3 கேள்வி கேட்டேன். 3த்துக்கும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த எபிசோடில் வந்த அந்த பதிலை அவன் ஸ்பான்டேனியஸாக அங்கே கொடுத்தான். அப்படியே அப்ளாஸோடு போச்சு ஜனங்கள்கிட்ட. ஸோ டோட்டலி ஜனங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எங்கள் ட்ரூப்பில் இருக்குங்க எல்லாருக்குமே கிடச்சிது. சரி, இது எப்படின்னா, மோகன் வந்து தன்னுடைய இயலாமையை கூட சமயோஜித புத்தினால் அதை வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண வச்சுருவான். ஒரு நல்ல டைலாக் போட்டு அங்கே கன்வின்ஸ் பண்ணிவிடுவான். அதாவது தன்னால் இது முடியாது, தன்னால் இது செய்ய முடியாது, கண்ணாடி கட்டிட்டு நடிக்க முடியாது, மீசை இல்லாமல் தான் நடிக்க முடியாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கு கன்வின்ஸிங்காக ஒரு டைலாக் போட்டு ஆடியன்ஸையும் அதை அக்செப்ட் பண்ண வச்சான். அதே மாதிரி நீ மீசை வச்சுருக்கேங்கிறதுக்கு யாரை கோட் பண்ணான், பார்சாதி பெருமாள் பாரு மீசை வச்சுட்டு பேர் பாரதியார் கணக்கா அப்படின்னு பாரதியாரையும் அதில் கோத்து விட்டான், அந்த 2 மீசையும் கோத்து விட்டான். ஸோ அதில் ஜனங்க வந்து பயங்கர கிளாப் பண்ணி ஆமோதிச்சுட்டாங்க, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் இட் வாஸ் கேக் வாக். அதுதான் மோகனோட ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அந்த டைலாக் வந்து அந்த ஒன்லைனரில் வந்து இஸ் அ மாஸ்டர், எஸ்பெஷலி இன் திஸ் பிளே. இந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைகளுக்கு பிடிச்சது, பெரியவங்களுக்கு பிடிச்சதுன்னா அது காரணம் அந்த மேஜிக் அண்ட் அந்த ஒன்லைனர்ஸ். அது வந்து எல்லா தரப்பினரையும் அது ஈர்த்துது. அதனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ப்ளே வந்து அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. அண்ட் மோர் தென் 1000 ஷோஸ் நாங்கள் அது போட்டோம், தேங்க்ஸ் டு கிரேசி மோகன்.